நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆன்ட்டோ. எனக்கு வந்து எப்பயுமே ஒரு எபிசோடு போடுறப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு 10-15 வீடியோஸ்லேயுமே வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு டீப் டவுன் உட்காந்து யோசித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது, நம்ம பெரிய ஒரு விஷயத்த வந்து இத்தனை நாளாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் நீங்களும் யோசிக்கிறப்போ கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும். அது வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட்டுன்ற சேனல் ஆரம்பிக்கும் போது இல்லை, என்னுடைய மோட்டோவே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது நான்லாம் வந்து ஒரு பாட்காஸ்ட் சேனல் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்குறப்போ சரி ஓகே நம்மளும் ஒரு பாட்காஸ்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் என்னுடைய தாட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பாட்காஸ்ட்டில் எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையெல்லாம் வந்து எடுத்து பேசியிருப்பாங்க. ரீசண்டாக இல்லை காமனான ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணாங்கன்ற விஷயத்த தான் அந்த எபிசோட்ஸில் அவங்க மெயினாக எடுத்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான சில கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அதே மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தது தான் ஸ்பாட்டிஃபைல ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சரி ஆடியோ பாட்காஸ்ட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக வேறு எதுனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் எழுதுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது அவ்வளோவா வருமா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆடியோ பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம நரேட்டிவாக ஒரு ஸ்டோரி சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் வந்து தீசிஸ். அது வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்க மெச்சூரிட்டிக்கு யோசித்து பார்த்தா இந்த கதை வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அப்போ வந்து நல்லா இருக்கே, ஏன் நம்ம இதை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை எடுத்து பண்ணேன். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, அதுவும் ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக முடிகிறப்போ இல்லை. அப்போது வந்து சரி நம்ம ரைட்டிங்கில் வந்து இதுதான் ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, நான் வந்து மூவி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறப்போ தான். எனக்கு வந்து அது ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ நான் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க. ப்ளூ சட்டர் ரிவ்யூ, அதுக்கப்புறமா ப்ளிப்போடைய ரிவ்யூ, இந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி ஏன் ஒரு ரிவ்யூ வந்து சொல்லக்கூடாது படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஆனால் போக போக என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சேனலில் லீட் பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எக்கச்சக்கமான மூவி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் லாஸ்ட் வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கூட அந்த இயர் எண்டில் ஒரு டாப் 10 பெஸ்ட் வர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்த படங்களில் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் கூட நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அப்புறம் அது நெக்ஸ்ட் எந்த ஒரு கட்டத்துக்கு தள்ளிட்டு போச்சு அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ்க்காக சில கண்டென்ட்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்து என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அதாவது ரீசண்டாக இப்போது எதுனா ஒன்று நடக்குது, எப்ஸ்டைன் கேஸோடைய விஷயம், அதுக்கப்புறமா எலெக்ஷன் பற்றின ஒரு விஷயம், இந்த மாதிரியான பேசிக்காக அந்த டைமில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு கண்டென்ட்டை எடுத்து நம்ம வீடியோவாக போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட்டு வர ஆரம்பிச்சிது. இப்போது இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு போட்டுட்ருக்கிறப்போ இல்லை, எனக்கு திடீர்னு இப்போல்லாம் எப்படி தோண ஆரம்பிக்குது அப்படின்னா, அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மைண்டில் ஆர்கானிக்காக ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம், இல்லை ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் என் தாட் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இதை வச்சு ஒரு கண்டென்ட் போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ டக்குன்னு உடனே என் மைண்டுக்கு வருது. இப்போது கருப்பு படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. உனக்கு ஃபோமோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து இன்னொரு கேரக்டர்கிட்ட கேட்கும் அந்த படத்தில். அப்படின்னா அப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பதில் கேட்குறப்போ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதுதான் அந்த ஃபோமோடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
அதாவது ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கிற ஒரு கண்டென்ட் எதையாவது எடுத்து பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து நம்மளை சீக்கிரம் மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம்தான். இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கோ இல்லையோ, இல்லை அவங்களுடைய ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை டக்குன்னு எடுத்து ஒரு கண்டென்ட்டாக போட்டுருவாங்க. இது எல்லாமே ஒன்ஸு எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து என் மைண்டில் ஹிட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம சொல்லி எந்த பாட்காஸ்ட் கடைசியாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து கடைசியாக தீபாவளிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய சைல்டுஹுட்டில் எனக்கு தீபாவளி அன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் வந்து போட்டேன். இப்போ யோசித்து பார்த்தா அடுத்த தீபாவளியாக வரப்போகுது. அப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு மூவிஸோடைய ரிவ்யூவோ இல்லை ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றின என்னுடைய ஒப்பீனியனோ மட்டும்தான் நான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இதுக்கு நடுவுலையே வந்து இதை கண்டினியூஸாக பண்ணியே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் போடுறேன் அப்படின்னாலும் எனக்கு போட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் வந்து இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரோவே வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம்னு பேசியும் லேட் ஆகிடுச்சு. என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இதை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம இன்ட்ரோ வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இழுத்து பேசிக்கலாம், ஃபுல் எபிசோடு வந்து பிடிக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை தாண்டி வியூஸ் வந்து எனக்கு வரணும் அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த இன்ட்ரோவை டக்குன்னு முடிச்சிடணுங்கிற அந்த ஒரு ரஷ் இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இந்த எபிசோடை வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேனோ நான் அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்க தான் போகிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ வந்து லைஃப்பில் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா உனக்கு அதுக்கு ஜென்ரலாக ஒரு டாபிக் தேவையில்ல. அப்படி இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து தம்ப்நெயில்லே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறதுக்கு இவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால தான். எனக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த விஷயம்லாம் வந்து பிரெயின் ராட் மாதிரி கிட்டத்தட்ட அது என் மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்படி இருந்தால் தானே அடுத்தடுத்து நல்லா ஃப்ளோவாக அந்த கதையை வந்து சொல்ல முடியும். சரி, இப்போது பேசிக்காக வந்து ஒரு ட்ராவலுங்கிறது இப்போது நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை தாண்டி லைஃப்பில் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம புதுசாக மூவ் பண்ண போகிறோன்னா நம்ம அங்கே என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும், அதுக்கப்புறமா நிதானமாக யோசித்து அவங்க வேறு ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அந்த பிரேக்குக்கான ஒரு கீ ஃபேக்டராக இந்த ட்ராவலை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ட்ராவல் பேஸ்டாக வந்து இருக்கும். எனக்கு வந்து இந்த ட்ராவலுங்கிறது ஒரு லைஃப்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் வந்து ஒரு படம் பார்த்து தான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாமே அப்படி படம் பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த ட்ராவலுக்காக நான் பார்த்த படங்கிறது வந்து வாரணமாயிரம். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியே தமிழ்லேயே கூட நிறைய படம் வந்து ட்ராவல் பேஸ்டாக கூட வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ இந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது மோஸ்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வாரணமாயிரம் படம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். லியோவில் வந்து நம்ம மன்சூர் அலிகான் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு லவ் படம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபாதருக்கும் ஒரு சன்னுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக சொன்ன படம்னுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த சூர்யாங்கிற கேரக்டர் வந்து அந்த 16லேருந்து அவருடைய அப்பா வந்து அந்த சாக போகிற ஸ்டேஜ் வரைக்கும் அவருக்கு ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த ட்ராவல் தான் படம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் இது என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்னா, ட்ராவலை வந்து அழகாக சொன்ன ஒரு படம் வாரணமாயிரம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா
இந்த அரியர் எக்ஸாம்லாம் வந்து முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்து ஏறுறப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேகனாவை பார்ப்பாரு. கன்ஃபார்மாக ஏசி கோச்சில் செகண்ட் கிளாஸில் வந்து அந்த மாதிரி நம்ம புக் பண்ணிவிட்டு உக்காண்டா எதிர்க்க வந்து மேகனா மாதிரி ஒரு பொண்ணு வரும் அப்படின்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ரியாலிட்டியே அது கிடையாது. ஆனால் யோசிக்கிறப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சூர்யா வந்து மேகனாவுடைய வீட்டையே தேடி கண்டுபிடிச்சி போயிடுவார். ஆனால் அப்போ மேகனா வந்து இல்லை நான் யூஎஸ் போகிறேன் என் ஸ்டடீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து சூர்யா உடஞ்சி உட்கார டைமில் அந்த அப்பா சூர்யா வந்து இங்கே இருக்கிற அமெரிக்கா போடா போய் உன் லவ்வை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவார். எத்தனை அப்பா அந்த மாதிரி அமுச்சு விடுவாங்கலாம் தெரியாது. பட் கதையாக கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக நல்லா இருக்கும்ல. அது விசா அப்ளை பண்ணுறதுக்கு போகிறப்போ வந்து ஏன் லவ்வர் அங்கே இருக்கா, நான் அவனை பார்க்க போகிறேன்றதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லிட்டு ஒருத்தரால் போக முடியுமான்லாம் தெரியாது. ஆனால் அது நடக்குது. படம் தானே, நடந்துட்டு போட்டுன்னு விடுங்க, ஜாலியாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இல்லை அந்த படத்தோடைய மூமெண்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே அதுக்கான மைண்ட் செட் வந்து ஜிவிஎம் வந்து பண்ணியிருப்பாருன்னு கூட வச்சுக்கலாம். இன்ஸ்டா எஃபின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இல்லாத டைமில் அமெரிக்காவுக்கு ஒரு அதே மாதிரி கிட்டாரை தூக்கிட்டு போயிட்டு தெரு தெருவாக போயிட்டு மேக்னாவை தேடுறது. அதுக்கப்புறமா மேக்னாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற டைமில் பிளாம் பாஸில் வந்து மேக்னா செத்ததுக்கப்புறம் அவர் திரும்பி மறுபடியும் ஒரு டிப்ரெஷனுக்கு போய் ஒரு ட்ரக் அடிக்டாக மாறிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து அவங்க சூர்யாவோடைய அப்பாவும் அம்மாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும் அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து. அப்போது அம்மா கேரக்டரில் இருக்க சிம்ரன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு ட்ராவல் தேவைப்படுது, நீ சும்மா வெளியே போயிட்டு எதையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா, இதுலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. நம்மெல்லாம் வந்து இப்போ இதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மா வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கையில் ஒரு 50 ரூபா கொடுத்து போ அந்த முக்கு கடையில் 4 முட்டை வாங்கினுவான்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இமாலயாஸுக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் அவர் அங்கே போவார். இந்த ஏர்போர்ட்டில் வந்து மேக்னா செத்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப உடஞ்சி போய் அழுகிற டைமில் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், கன்சோல் பண்ணுவார். இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரேஞ்சரோடைய பையன் காணாமல் போனதுக்கு வந்து சூர்யா வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போன்னா இந்த ட்ராவலில் தான். ட்ராவலுக்கு வந்து போனோம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக, சும்மா 4 இடம் போய் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னு இல்லாமல் அந்த இடத்துலையும் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு திரும்பி ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி பண்ணுற ஒரு விஷயமும் அங்கே நடக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாமே அவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க விஷயமும் ஒரு ட்ராவலோடைய டைமில் தான். எப்படின்னா, ஹெலிகாப்டரில் வந்து அவர் ஒரு வாருக்காக போயிட்டுருப்பார், ஒரு மிஷனுக்காக போயிட்டுருப்பாரா இல்லை ரிட்டன் வருவாராங்கிறது எனக்கு தெரியல. அந்த படம் இப்போது நான் ரீசெண்டாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க அப்பா செத்துட்டாருங்கிற நியூஸ் வந்து அந்த ஹெலிகாப்டரில் கேட்கும். அது வந்து அந்த மிஷினை முடிச்சுட்டு வரும்போதா இல்லை போயிட்டுருக்கும்போதே அந்த நியூஸ் வந்து அவருக்கு வந்துச்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும். படம் வந்து நல்லா தெளிவாக பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை மட்டும் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இப்படி வந்து ஒரு ட்ராவலோடைய டைமில் நம்ம பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டு, இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கான டைம் பீரியடும் வந்து அந்த ட்ராவலில் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த ட்ராவலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்களுக்கும் நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணி போன இடம்னு இல்லாமல் சிம்பிளாக உங்கள் வீட்டிலேருந்து ஒரு டீ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ட்ராவலில் கூட உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு டீ கடைக்கு போகிறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ விஷயம் பேசியிருப்போம். அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் மொக்க போடுவோம் எப்படியும். அதுவே கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாராலையுமே வந்து டக்குன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு லடாக் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எல்லாராலையுமே அது முடியாதுல்ல. அப்படி பார்க்குறப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற அந்த ஒரு மூமெண்ட் கூட நமக்கு ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட்டாக தான் இருக்கும் நினச்சி பார்க்குறப்போ. ஆனால் அது அந்த டைமில் நமக்கு அப்படி ஃபீல் ஆகாது. ஸ்டார்டிங்கில் சொந்தமாக ஒரு கண்டென்ட் வந்து போட முடியலையே அப்படிங்கிற ஒரு பிரெயின் ராட்டும், இந்த ட்ராவலுங்கிற விஷயத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை வந்து சொல்கிறதுக்காக வாரணமாயிரம் கதையவும் சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் என்னுடைய சொந்த கதை சோக கதைலாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இன்னமும் டைம் எடுத்துக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரேடியாக இந்த வீடியோலேயே என்னால் அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ நான் கிளம்புறேன். இதோடைய பார்ட் 2 எபிசோட் நாளைக்கு கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அங்கே நான் பர்சனலாக என்னுடைய ட்ராவலில் நான் என்னென்னலாம் வந்து கோ த்ரூ பண்ணேன், எப்படிலாம் வந்து பல்ப் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ட்ராவல் ரிலேட்டடாக நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய விஷயம் இருக்கும். அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.